இயலில் வந்து மலை வந்து இடப்பெயர்கள் பற்றி ஒரு ஆய்வு வந்து பார்க்க போகிறோம். சரியா? இதை எழுதினது வந்து ஆர் பாலகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் வந்து எழுதியிருக்காரு. இப்போ மலையில் வந்து மக்கள் வந்து எப்படி வந்து வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மலைவாழ் குடிமக்கள் வந்து இயற்கையாக வாழ்ந்த செய்தியை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரியா? இப்போ வந்து நுழையும் முன் பற்றி மலை மனித சமூகத்தின் ஆதி நிலமாகும். மலை வந்து மனித சமுதாயத்தோட ஆதி நிலம். முதல்ல அந்த மக்கள் வந்து எங்கே வாழ்ந்தாங்க அப்படின்னா அந்த மலையில் தான் என்ன செஞ்சுருக்காங்க, வாழ்ந்திருக்காங்க. தமிழ் அகத்திணையியல் மலையும் மலை சார்ந்த பகுதியையும் குறிஞ்சி என்று குறிக்கும். இப்போ அகத்திணை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அகம் அப்படின்னா உள்ள, புறம்னா வெளியில் சொல்லுவோம். சரியா? அதில் தான் மலையும் மலை சார்ந்த பகுதிகளை தான் குறிஞ்சி அப்படிங்கிற ஒரு நிலம் வந்து இருந்திருக்குது. சரியா? குறிஞ்சி நிலம் சார்ந்த சங்க பாடல்கள் மலையோடு இயைந்த தமிழர்கள் சீரிய வாழ்வினை பேசின. இப்போ குறிஞ்சி நிலத்தில் பார்த்தோம் அப்படின்னா மலையோடு இருக்கக்கூடிய இயைந்த அப்படின்னா மலையோடு ஒன்றி வாழ்ந்த தமிழர்களுடைய வாழ்வினை பற்றி தான் பேசுது. சரியா? மலை குன்றுகளின் பெயர்கள் குறித்த ஆய்வுகள் என்னும் கலை சொல்லால் அழைப்பது. இப்போ வந்து மலை அடுத்து வந்து குன்றுகள் பற்றிய ஆய்வை தான் நம்ம வந்து என்ன செஞ்சுருக்காங்க, மலை சொற்களாக அழைப்பர். அடுத்து வந்து தமிழர் வாழ்வில் மலை பெரும் சிறப்பு பற்றி குறிப்பிடத்தக்கது. இப்போ தமிழர்களுடைய வாழ்வில் வந்து மலை வந்து இடம்பெறக்கூடிய சிறப்பை பற்றி நம்ம வந்து இங்கே சொல்லப்படுறது. சரியா? அடுத்து வந்து திராவிடர்கள் அடிப்படையில் மலைவாழ் மக்கள். இப்போ திராவிடர்களை பொறுத்தளவில் மலைவாழ் மக்கள் அவங்க வந்து. அடுத்து வந்து மலைநில மனிதர்கள் என்று அழைக்கிறார். இப்போ திராவிடர்கள் வந்து மலைவாழ் மக்கள்னு சொல்லுவாங்க, மலைநில மனிதர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை யார் சொன்னா அப்படின்னா கமில் சுவலபில் அப்படிங்கிறவர் வந்து சொல்லியிருக்காரு. அந்த திராவிட மொழிகளை வந்து ஆய்வு செஞ்சு அந்த மலையில் இருக்கக்கூடியவங்க வந்து திராவிடர்கள், அவங்கள வந்து மலைநில மனிதர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? சேயோன் மேய மைவரை உலகம் என்று உரைக்கிறது தொல்காப்பியம். இப்போ வந்து சேயோன் அப்படின்னா கடவுளை வந்து குறிக்குது. மேய மைவரை அப்படின்னா அந்த மலையும் மலை சார்ந்த இடம். இப்போ மலையும் மலை சார்ந்த இடம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது கடவுள் யார் அப்படின்னா சேயோன் அப்படிங்கிறது முருகப்பெருமாள். அதை வந்து தொல்காப்பியம் அப்படிங்கிற நூல்லையே நம்ம வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? அப்போ மலையும் மலை சார்ந்த இடத்துக்கும் தலைவன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா முருகன். அதுதான் சேயோன் மேய மைவரை. மேயனா அந்த உலகத்தை ஆடக்கூடிய, மைவரை அப்படின்னா வரை அப்படிங்கிறது அந்த மலையை குறிக்கக்கூடிய இடம். அங்கே வந்து தலைவனாக இருந்தது தான் உலகத்தை ஆடக்கூடியது முருகன் அப்படிங்கிறது தொல்காப்பிய நூல் சொல்கிறது. விண்பொரு நெடுவரை குறிஞ்சி கிழவை என்கிறது திருமுருகாற்றுப்படை. அதே மாதிரி திருமுருகாற்றுப்படை வந்து நக்கீரர் எழுதியது. சரியா? அதில் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா விண்பொரு அப்படின்னா விண்ணோடு பொருந்திய, நெடுவரை அப்படின்னா நீண்ட மலையில் வந்து குறிஞ்சி கிழவை அப்படின்னா குறிஞ்சி நிலத்தில் வந்து கிழவை அப்படிங்கிறது ஒரு மன்னனை வந்து குறிக்கிறது. அங்கே யார் அப்படின்னா முருகப்பெருமான் வந்து ஆட்சி செஞ்சுருக்காரு அப்படிங்கிறத திருமுருகாற்றுப்படை 10 படை நூல்களில் ஒன்றான திருமுருகாற்றுப்படையில் வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? இது வந்து முருகர் வந்து ஆட்சி செஞ்ச இடத்த. மேற்குறிப்பிட்டுள்ள பாடலடிகள் தமிழரின் கடவுளையும் மலையையும் தொடர்படுத்தும் பண்டைய பதிவுகளாக விளங்குகின்றன. இப்போ பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த மேலே சொன்ன அந்த தொல்காப்பியமும் 10 பாட்டில் உள்ள திருமுருகாற்றுப்படையும் என்ன அப்படின்னா தமிழர்களுடைய கடவுளையும் மலையையும் தொடர்புபடுத்தும் பண்டைய கால பதிவுகளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்து வந்து இதில் என்ன அப்படின்னா பழந்தமிழ் இலக்கியங்கள் குறிப்பிடும் கடையேழு வள்ளல்கள் 7 மலைப்பகுதிகளின் தலைவர்களாகவே விளங்கியுள்ளனர். இப்போ பழந்தமிழ் இலக்கியங்களில் பார்த்தோம் அப்படின்னா கடையேழு வள்ளல்கள் அப்படின்னா யார் அப்படின்னா பாரி, ஓரி, காரி, அதியமான், ஆய் அப்படிங்கிறவங்க தான் கடையேழு வள்ளல்கள். அந்த கடையேழு வள்ளல்கள் எல்லாருமே என்னது, அவங்க வந்து சிற்றரசர்கள். அவங்க வந்து பேரரசர்கள் கிடையாது. அந்த சிற்றரசர்கள் வந்து மலைப்பகுதிகளில் தான் தலைவர்களாக இருந்திருக்காங்க. பெருநில பகுதிகளை ஆண்ட முடிமன்னர்களுக்கு கூட வழங்காத பெருமையை பழந்தமிழ் இலக்கியங்கள் இக்குறுநில தலைவர்களுக்கு அழிப்பதை பார்க்க காணலாம். இப்போ வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த காலத்தில் வந்து பெருநிலப்பகுதினா நீண்ட பகுதிகள் ஆண்ட மன்னர்களுக்குள் இல்லாத சிறப்பை வந்து இந்த குறுநில மன்னர்களுக்கு நம்ம இருப்பதை வந்து தெரிஞ்சுக்கணும். எப்படி அப்படின்னா இப்போ வந்து பாரி அப்படிங்கிற வள்ளல் வந்து 300 ஊர்களை, அந்த சிற்றூர்களை வந்து மக்களுக்கு தானமாக வழங்கியிருக்காரு. அதே மாதிரி அப்படின்னா மயிலுக்கு போர்வை தந்த பேகன் அக்ரிணை உயிர்னு கூட பார்க்காம தந்திருக்காரு. இதுதான் அந்த கடையேழு வள்ளல்களுடைய சிறப்பு. இது வந்து முடிமன்னர்களுக்கு வந்து நீண்ட நிலப்பகுதி ஆண்ட மன்னர்களுக்கு கூட இது வந்து கிடைக்கலையா. சரியா? இதைத்தான் சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்ன அப்படின்னா திராவிடர்களின் மலை பெருமிதம். இந்தியாவில்
இந்தியாவில் தற்போது வாழும் பல்வேறு திராவிட பழங்குடிகளின் இனக்குழு பெயர்கள் அப்பழங்குடியினரின் மலை சார்ந்த மானுட புவிச்சூழலை வெளிப்படுத்துகின்றன. இப்போ இந்தியாவில் வந்து இப்போது வாழக்கூடிய திராவிட பழங்குடி இருக்குல்ல, அவங்களுடைய இனக்குழு அப்படிங்கிறது அது என்ன அப்படின்னா மானுட புவிச்சூழல்னா மனுஷங்களுடைய அந்த புவியில் வாழ்ந்த உலகத்தில் வாழ்ந்த சூழலை வந்து வெளிப்படுத்துது. கீழ்காணும் இனக்குழு பெயர்கள் மலை என்ற சொல்லை அடிப்படையாக கொண்டு உருவாகியுள்ளன. கீழே உள்ள இந்த பேரெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மலையினுடைய அடிப்படையில் தான் இருந்திருக்கு. இப்போ மால் பகடியா அப்படின்னா ஜார்க்கண்ட், மலை அரையன் அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள கேரளத்தை சொல்கிறது, மலை குரவன் அப்படின்னா நெடுமங்கடு கேரளம் அப்படிங்கிறது, மலை மூத்தன் அப்படின்னா எர்நாட் கேரளம், மலை பணிக்கர் வந்து வட கேரளத்தை சொல்கிறது. சரியா? அடுத்து வந்து மலையன் அப்படிங்கிறது பாலக்காடு கேரளம், மலை வேடா அப்படிங்கிறது இடுக்கி கேரளம், மலேரு அப்படிங்கிறது தட்சிணா கண்டா கர்நாடகா. இதெல்லாம் ஒன் வேர்டில் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதே பகுதியில் வந்து சிறுவினா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிறுவினா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா உனக்கு வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து மலை மனித வாழ்வில் சிறப்பிடம் பெற்றுள்ளது, புக் பேக்கில் இருக்குது. சரியா? மலை மனித வாழ்வில் சிறப்பிடம் பெற்றுள்ளது என்பதை எடுத்துக்காட்டுடன் விளக்குக அப்படின்னா நீ இந்த ஃபஸ்ட்டு பேஜ்லேயே இருக்கு பாரு, சேயோன் மேய மைவரகை உலகம் இருக்குதா, அதில் அந்த பேராகிராஃப் சேயோன்லேருந்து விளங்குகின்றன பதிவுகளாக விளங்கின அந்த மலை படம் கொடுத்துருக்காங்களா, அதில் உள்ள மேலே உள்ள பேராகிராஃபில் 4வது லைனில் ஸ்டார்ட் பண்ணி கீழே வரைக்கும் சிறுவினா. சரியா? இன்னும் இருக்குது, அடுத்து பார்க்கும்போது சொல்கிறேன். சரியா? இது ஒன் வேர்டில் கேட்பாங்க, அந்த க்ரீன் கலரில் இருக்குல்ல பாக்ஸ் அதெல்லாம். அடுத்து என்ன அப்படின்னா கோட்டா அப்படிங்கிறது நீலகிரி தமிழ்நாடு, கொண்டா தோரா அப்படிங்கிறது ஆந்திர பிரதேசம், கோண்டு கொய்டர் ஒடிசா அப்படிங்கிறது. சரியா? ஆகிய திராவிட பழங்குடி இனக்குழு பெயர்களும் மலை குன்று என்ற பொருள் தரும். இப்போ திராவிட மக்களும் பழங்குடி இன மக்களும் வாழ்ந்த இடத்துல பார்த்தோம்னா பெரும்பாலும் மலை குன்று அந்த அடிப்படையில் தான் ஊர் பெயர்களும் மக்களுடைய பெயர்களும் இருந்திருக்கு. சரியா? அதைத்தான் வந்து குன்று என்ற பொருள் தரும் சொற்களையே அடிப்படையாக கொண்டு ஆக்கம் பெற்றுள்ளன அப்படின்னு சொல்லலாம். ஆக்கம் அப்படின்னா உருவாகியிருக்கு அப்படின்னு சொல்கிறது. அடுத்து வந்து மலை குடியிருப்புகள், திராவிட மலைவாழ் மக்களின் குடியிருப்புகள் அப்பழங்குடியினர் தம் மலை சார்ந்த வாழ்வியலின் சமூக சமய கூறுபாடுகள் குறித்த புரிதலை தருகின்றன. இப்போ திராவிட மலைவாழ் மக்களுடைய குடியிருப்புகள் பார்த்தோம் அப்படின்னா மலையிலே தான் இருந்திருக்கு அந்த திராவிட மலைவாழ் மக்கள். அடுத்து வந்து அந்த பழங்குடியினர் வந்து மலையில் தான் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, வாழ்ந்திருக்காங்க. பழங்குடியினர் ஓடும் நீரையே தங்கள் குடிநீராக பயன்படுத்தும் இயல்புடையவர்கள். இப்போ பழங்குடியினர் இந்த மலையில் இருந்தவங்க அப்படின்னா ஓடக்கூடிய ஆற்று நீரில் தான் வந்து என்ன செஞ்சு குடிநீராகவே அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. சரியா? எனவே அவர்கள் தங்கள் குடியிருப்பு பகுதியை விட உயரமான இடத்திலோடும் சிற்றாறுகள் ஓடைகளில் இருந்து நீர் எடுத்து பருகுகிறார்கள். இப்போ பழங்குடியினரை பார்த்தோம் அப்படின்னா ஓடும் நீரில் தான் அவங்க வந்து என்ன செஞ்சுருக்காங்க, தண்ணி அருந்தியிருக்காங்க. அதே சமயம் வந்து இப்போ சிற்றாறுகளில் ஓடைகளில் தான் என்ன செஞ்சுருக்காங்க, நீர் எடுத்து குடிச்சிருக்காங்க. அவங்க வாழ்ந்த பகுதி அப்படி பார்த்தோம் அப்படின்னா மலையில் வந்து மேல் பகுதியில் தான் அவங்க வந்து என்ன செஞ்சுருக்காங்க, குடியிருந்திருக்காங்க. மலையில் மேல் பகுதியில் இருந்திருக்காங்க. அடுத்து வந்து நீலகிரியில் உள்ள தோடர் இனத்தவர் பால் எருமை கொட்டில்களை புனித இடமாக கருதுவர். இப்போ நீலகிரியில் பார்த்தோம் அப்படின்னா மாடு வாழக்கூடிய தொட்டில் அப்படின்னா தொழுவம் சொல்லுவோம், அந்த இடத்தை தான் புனிதமாக கருதியிருக்காங்க. எனவே அவற்றை சுற்றி உயர்ந்த மதில் சுவர்களை அமைத்திருக்கின்றன. அதை சுற்றி என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா மதில் சுவர் அப்படின்னா கோட்டை சுவர். இப்போ வந்து மாட்டுக்கு வந்து ஒரு நமக்கு எப்படி வீடு உருவாக்குறோம் அப்படின்னா அதே மாதிரி அந்த மாட்டுக்கு வந்து இடம் வந்து உருவாக்கியிருக்காங்க சரியா தங்குறதுக்கு. எனவே அவற்றை சுற்றி உயர்ந்த மதிர்ச்சுவர்களை அமைத்திருக்கின்றனர். அவர்களின் வீடுகளில் திண்டுகள் முக்கிய இடம் பெறுகின்றன. இப்போ பழங்காலத்தில் வந்து அந்த மலையில் வந்து வீடு கட்டியிருக்காங்கல்ல, அவங்களோட இடத்துல இந்த வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா திண்டு வந்து இருக்கும். திண்டு அப்படின்னா வீட்டுக்கு முன்னாடி திண்ணை இருக்குது பார்த்தியா, அந்த மாதிரி என்ன செஞ்சுருக்கு எல்லாரும் வீட்லேயும் வந்து இடம் பெற்றிருக்கான் சரியா. அதைத்தான் வந்து திண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஏற்கனவே இந்த மலை மனித வாழ்வில் சிறப்பிடம் பெற்றுள்ளது என்பதை எடுத்துக்காட்டுடன் விளக்குக அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் சேயன் மேய மைவரை உலகம் சொன்னால் அடுத்து வந்து இந்த பேராகிராஃப் எழுதிக்கோ. எது அப்படின்னா மலை குடியிருப்புகளில் பழங்குடியினர் ஓடும் நீரையே
தங்கள் குடிநீராக பயன்படுத்தும் இயல்புடையவர்கள் இருக்க அந்த பேராகிராஃபை நீரெடுத்து பருகுகிறார்கள் வரைக்கும் எழுதிக்கோ. இது வந்து சிறுவினா 1வது கொஸ்டின். இன்னும் ஒரு லைன் இருக்குது, பின்னாடி பேஜில் நான் அப்புறமா சொல்கிறேன் சரியா. குறும்பர் மொழியில் தாழ்வாரத்தை குறிக்கும் மெட்டு என்ற சொல் அதன் உயரமான மேடான அமைப்பை விளக்குகின்றது. இப்போ வந்து என்ன அப்படின்னா, குறும்பர் அப்படின்னா அந்த மலையில் இருக்கக்கூடிய ஒரு இன வாழ் மக்களை தான் குறிப்பிடுறது. தாழ்வாரத்தை அப்படின்னா நம்ம வீட்டுக்கு முன்னாடி முற்றத்துக்கு முன்னாடி தாழ்வாரம் சாய்வாக அமைச்சு போட்டிருக்கோம்ல, அதைத்தான் மெட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா. அடுத்து ஆந்திராவிலும் ஒடிசாவிலும் உள்ள ஜதாப்பு எனப்படும் திராவிட பழங்குடியினரின் குடியிருப்புகள் பெரும்பாலும் மலை உச்சிகளில் அமைந்துள்ளன. இப்போ ஆந்திராவையும் ஒடிசாவிலையும் பார்த்தோம் அப்படின்னா அந்த திராவிடர்களுடைய குடியிருப்புகள் பெரும்பாலும் மலை உச்சியில் தான் இருந்திருக்கு சரியா. பழங்குடி தலைவரின் வீடு மற்ற வீடுகளை விட உயரமான இடத்தில் அமைந்துள்ளது. அந்த பழங்குடியின் தலைவர்கள் அப்படின்னா பழமையான காலத்திலேயே மனுஷன் வந்து ஆதிய மனுஷன் வந்து வாழும்போது அப்போவே வந்து ஒரு தலைவர்கள் வந்து இருந்திருக்காங்க. அந்த தலைவருடைய வீட்டை பார்த்தோம் அப்படின்னா நார்மலாக இருக்கக்கூடிய இவங்க வீட்டை விட அது கொஞ்சம் உயரமான இந்த உயரமாக இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கு சரியா. உயரமான மேடை, திண்ணை, சுற்றுச்சுவர்கள், மேலோடை நீர் ஆகியவை திராவிட பழங்குடியினரின் வாழ்விட வடிவமைப்பிலும் வாழ்வியலிலும் உயரமான இடங்கள் செல்லும் தாக்கத்தை காட்டுகின்றன. இப்போ வந்து அந்த பழங்குடியினருடைய இடங்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, வீடு எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லாருடைய வீட்டை விட உயரமான மேடை இருக்குமா, திண்ணை, அதே மாதிரி சுற்றுச்சுவர் காம்பவுண்ட் சோறு இருக்குமா, மேலோடை நீர் அவங்க இருக்கிற இடத்துக்கு மேலே நீர் ஓடுற மாதிரி இல்லை கீழே ஓடுற மாதிரி இப்படி தான் என்ன செஞ்சுருக்கான் அந்த காலத்தில் இருந்திருக்கான். அடுத்து வந்து வடமேற்கு பகுதிகளில் திராவிட மலைப்பெயர்கள். இப்போ வடமேற்கு பகுதிகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திராவிட சொல்லான மலை என்பது சமஸ்கிருத மொழியில் மலை என்று வழங்கப்படுகிறது. இப்போ திராவிட சொல்ல வந்து மலை அப்படிங்கிறது சமஸ்கிருதத்தில் வந்து மலையே அப்படின்னு சொல்லி வழங்குதான். பாண்டிய மன்னன் ஒருவன் மலையத்துவசன் என்று அழைக்கப்பட்டான். இப்போ வந்து பாண்டிய மன்னன் அப்படிங்கிறவர் வந்து என்ன செஞ்சிருக்கான், மலையத்துவசன் அப்படி இது ஒன் வேர்டில் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோ சரியா. என்பது மலை என்று சொல்லி திராவிட தொடர்புக்கு அரண் சேர்க்கிறது. அரண் அப்படின்னா வலிமை சேர்க்கிறது சரியா. மேலும் வடமொழியில் மலை என்ற சொல் மலபாருக்கு மேற்கே உள்ள மலைகளை குறிக்கிறது. அந்த மலை அப்படிங்கிற சொல் எது அப்படின்னா மலபாருக்கு மேற்கே உள்ள, மலபாரம்னா கேரளா பகுதியை குறிக்குது சரியா. இதில் வந்து இந்த ஒன் வேர்டு கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோ. அரண்னா என்ன, மலை அப்படிங்கிறது எந்த பகுதியை குறிக்குது, அடுத்து வந்து மலையத்துவச மன்னன் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. தமிழில் குறிஞ்சி நிலம் தொடர்பான சொற்களில் மலை என்பது உயரமானது என்றும் குன்று என்பது உயரம் குறைவானது என்றும் பொருள்படுவனாகும். இப்போ தமிழில் பார்த்தோம் அப்படின்னா குறிஞ்சி நிலத்தில் வந்து மலை அப்படின்னா உயர்வானது, மலையை விட கொஞ்சம் சிறுசு தான் அந்த குன்று அப்படிங்கிறது சரியா. அடுத்து வந்து மலை குன்று என்னும் 2 சொல்லாட்சிகளும் வெளிக்கொணரும் உயர வேறுபாட்டை வடமேற்கு பகுதிகளில் பயன்படுத்தப்பட்டிருக்கும் மலை சார்ந்த இடப்பெயர்கள் உறுதி செய்வது வியப்பளிக்கிறது. இப்போ அந்த மலைக்கும் குன்றுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் உயரத்தை விட கம்மி அப்படிங்கிறது எது வந்து ஆய்வு செஞ்சுருக்கு அப்படின்னா மலை சார்ந்த இடப்பெயர்கள். அது எங்கே அப்படின்னா வடமேற்கு பகுதியில் வந்து சொல்லியிருக்காங்க. இதை போலவே தமிழ் மொழியில் வரை என்ற சொல் கோடு, மலை, சிகரம், விளிம்பு, கரை, எல்லை, நுனி போன்ற பொருள்களில் பயன்படுத்தப்படுகின்றன. அதே மாதிரி தமிழ் மொழியில் பார்த்தோம் அப்படின்னா வரை அப்படிங்கிற சொல்லு கோடு, மலை, சிகரம், விளிம்பு, கரை. இதுவும் வந்து 2 மார்க்ஸில் கேட்கலாம் சரியா. இது எப்படி கேட்பாங்க அப்படின்னா தமிழ் மொழியில் வந்து வரை அப்படின்னா மலை அப்படிங்கிற சொல்ல குறிக்கக்கூடிய சொற்கள் எது அப்படின்னு கேட்டால் கோடு, மலை, சிகரம், விளிம்பு, கரை, எல்லை, நுனி அப்படின்னு சொல்கிறாங்க சரியா. நுனி முதல் அடி வரை மற்றும் அடி முதல் நுனி வரை என்ற தொடர்களில் வரை என்ற சொல் விளிம்பு என்ற பொருளில் பயன்படுத்தப்பட்டன. இப்போ நுனி முதல் அடி வரை அப்படின்னா நுனி வந்து கடைசி சொல்கிறது, அடி வந்து முதல்ல சொல்கிறது. இதில் வந்து தொடர்களில் வந்து வரை அப்படிங்கிற சொல் வந்து விளிம்பு என்ற பொருளை பெறும். இதில் வந்து நுனி முதல் அடி வரை அப்படிங்கிறது விளிம்பில் வந்து பயன்படுத்தப்படுதான் சரியா. இப்போ வந்து ஓரளவு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மலை இடப்பெயர்கள் வாய்வு அப்படிங்கிற லெசனில் வந்து நான் வந்து இப்போ முதல் வீடியோவில் சொல்லியிருக்கேன் 2 பேஜ், அடுத்த வீடியோவில் 2 பேஜ் சொல்லிவிட்டு ஒரு குருவினா, ஒரு சிறுவினா, ஒரு நெடுவினா அனுப்புகிறேன் சரியா. அடுத்து 2வது வீடியோவில் பார்க்கலாம். 2வது